ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பெரியவர்களை நான் கனப்படுத்துகிறேன். அன்பார்களே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாக நம்முடைய ஜெப விண்ணப்பங்களெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இப்பொழுதும் பரிசுத்த வார்த்தைகள் நம்மோட பேசும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சிந்தனையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நின்று மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. மிக சிறப்பாக இந்த ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று சொல்லி எங்கள் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் படுக்கையோடு இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பெயர் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவருடைய காயங்களை ஆற்றும்படியாய், வியாதிகளை போக்கும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, அந்த ஆடுகளுடைய தவிப்பை அறிகிற தேவன், அவருடைய பலவீனங்களை, வலிகளை, வேதனைகளை பார்க்கிற தேவன் இன்றைக்கு விடுதலை கொடுத்து தகப்பன் இந்த பண்டிகை நாட்களுக்குள்ளாக அவர்கள் சுகமடைந்து ஆலயத்துக்கு வந்து துதிக்கும்படியா கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய மனதுருக்கம் வரட்டும் ஆண்டவரே. தம்பி ராபின் மீது உடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேரியக்கா மீது உடைய காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரே. விடுதலையை கொடுத்து ஆரோக்கியம் வர பண்ணும் என்று சொன்னவரே, காயங்களை ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சகுந்தலாக்கா மீது உடைய காயம் கர்த்தாவே உடைக்கப்பட்ட எலும்புகள் கூடும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தகப்பனே, சகோதரி ரஜினா மீது கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தின் கட்டுகள், அந்தகாரத்தின் இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தால் விலகுவதாக. கர்த்தர் இன்றைக்கு புதிய கிருபையால் நிரப்புவீராக. புதிய வல்லமை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் தியானித்துக் கொண்டு வருகிற கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன, அவர் எதை பிரியப்படுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஒரு பிரியமான காரியத்தை நாம் வாசித்த வேத பகுதியில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நாம் செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாயிருக்கிறதா? நம்முடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுகிறாரா? நம்முடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனையாய் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாயிருக்கிறது என்பதை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆராதனை எப்படி? முதலாம் உடன்படிக்கை ஆராதனைக்கேற்ற ஆராதனை,
முதலாம் உடன்படிக்கை என்பது தேவராஜ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கென்று ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் அநேக சட்ட திட்டங்களை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அநேக நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஆராதனை என்பது ஒரு வழிபாடு, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு நேரம், தேவனோடு அன்பு செலுத்துகிற ஒரு நேரம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆராதனை என்ற ஒரு முறைமையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆதியிலே ஆராதனையை விசேஷமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தினார். காரணம், யாத்திராகம் 20:24 சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எவ்விடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவன் நம்மிடத்தில் கடந்து வருகிறார், நம்மை விசாரிக்கும்படியாக, நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய தாகங்களை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:20 சொல்லுகிறது, அங்கு ஒரு ஸ்திரீயை பார்த்து தேவராஜ கர்த்தர் சொல்லுகிறார் அநேக ரகசியங்களை குறித்து. அந்த சகோதரி சமாரியா ஸ்திரீயோடு பேசுகிற போது அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் சற்று சிந்திக்கிறார், வாழ்க்கை குறித்து அவளோடு போதிக்கிறார். நீ இப்படி பட்டவள், இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அவளோடு சொல்லுகிற பொழுது அவர் அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, அங்கு ஆராதனை முறைமைகளை தேவனை தொழுது கொள்ளுகிற சிந்தனையோடு தேவ சமூகத்தில் அவள் நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 4:20, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் என்கிறீர்களே என்றால் இயேசு அந்த சகோதரி சொல்றாரு, எங்க பிதாக்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். யாத்திராகம புஸ்தகம் 3:8 சொல்லுகிறார், அங்கு தேவன் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். மோசையோடு சொல்லுகிற பொழுது, நீ என் ஜனத்தை இந்த மலையிலே ஆராதனை செய்வதற்காக, நீ ஏற்படுத்துவதற்காக நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். என் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும். இந்த மலையில தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். காரணம் என்ன? தேவ ஜனங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அன்பு, தேவ பிள்ளைகள் மீது அவர் வைத்திருக்கிற பாசம், அவருடைய பற்றுதல், அவருடைய மன வாஞ்சை, ஏக்கங்கள், அந்த ஏக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஆராதனைகளாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? அந்த ஏக்கத்துக்கு விருப்பமாக நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆராதனை கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆராதனை நாம் கொடுக்கிறோமா? ஒரு பள்ளிக்கு செல்லுகிற பொழுது பள்ளியினுடைய நேரத்தை கடைபிடித்து சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கிற நாம், அல்லது ஒரு வேலைக்கு செல்லுகிற தன்னுடைய வீட்டுக்காரரையோ அல்லது பிள்ளைகளோ வேலைக்கு செல்லுகிறவர்களை சரியான நேரத்துக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கிற நாம் சரியான நேரத்தில் ஆராதனையை கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகவில்லை என்று சொன்னால் மறுநாளிலே அவன் கண்டிப்பாக எதற்கு வரவில்லை, ஏன் வரவில்லை என்பதற்கு பதில் லெட்டர் கொடுக்கணும். ஆனால் ஆலயத்துக்கு யார் வந்தாலும் யார் போறாங்க கேள்வி கேட்பார் இல்லை, யார் வருகிறாங்க யார் போகிறார் ஒரு கேள்விக்குறி இல்லை.
எப்படியாகிலும் போகலாம், எப்படியாகிலும் செய்யலாம், எங்கேயாவது போகலாம் என்ற ஏக்கத்தோடு தான் மனிதர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாரம்பரியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தி, அந்த பயம் ஒருவருக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ஆராதனை எதற்காக? நாம் வாசித்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாகத்தான் இந்த ஆராதனை. அசைவில்லாத ஒரு ராஜ்யம். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அதுதான் ஒரு அசைவில்லாத ராஜ்யம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்காக பெறப்போகிறாகிய நீயும் நானும் எப்படிப்பட்ட ஆராதனையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறாரா? நாம் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியப்படுகிறாரா? நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவன் பிரியப்படுகிறாரா? நாம் கொடுக்கிற கேட்கிற செய்தியில தேவன் பிரியப்படுகிறாரா? நாம் வாசிக்கிற வேத வசனத்தில் தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை நாம் சிந்திக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இயேசு சொன்னாரு, மாயக்காரர். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு மாயக்காரன், மாயஜாலமாய் ஜனங்கள் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். தெய்வம் அல்லாத இடங்களை தேடி தெய்வத்தை வணங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாயம். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மாயக்காரரே, மாயக்காரரே. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். சும்மா வாயினால் தான் என்னை கனம் பண்றாங்க. இயேசுவே 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 என்று கூப்பிடுறாங்க, இயேசுவே இயேசுவே என்று அழைக்கிறாங்க. ஆனால் அவருடைய இருதயம் எனக்கு தூரமாயிருக்கிறது. அவர்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அவ்வளவு தூரத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறவராயிருக்கிறார். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் மாயக்காரன், இவன் மாயக்காரன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற
என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி, இயேசுவாகிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? அவரை நோக்கி தானே கூப்பிடுறாங்க. கர்த்தாவே 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 என்று அவரை நோக்கி தானே கூப்பிடுறாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை அந்த மனிதர்களோடு பேசுகிறார்? என கண்பானவர்களே, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. தேவனுடைய ஏக்கங்களை எண்ணி கர்த்தருடைய நோக்கி பார்க்கவில்லை. அவர்கள் வாயினாலே கர்த்தாவே 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 என்று சொல்லக்கூடியவர்கள், வாயினால் மாத்திரம் அறிக்கையிடுகிறவர்கள், உதடுகளால் மாத்திரம் என நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள். அப்ப அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது எப்படிப்பட்டவர்களாம்? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஒரு பெரிய தீர்க்க தரிசிகள் இவங்க, ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் ஒரு சாதாரண மனுஷர்கள் அல்ல. தேவனால் அபிஷேகம் பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு தீர்க்க தரிசிகளாய் இருக்கக்கூடியவர்கள், அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த உத்தரவாதம் பெற்றவர்கள், கட்டளையிடப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தாவே கர்த்தாவே என்று உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை நிறைந்தவர்கள். பிசாசுகளை பார்த்தால் அவர்களை பார்த்த உடனே பயந்து நடுங்கி பிசாசுகள் விட்டு விலகி போகிற அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசிகள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். அநேக அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை காட்டிலும் அநேக அற்புதங்கள் இவர்கள் செய்கிற தீர்க்கதரிசிகள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது 23ஆம் வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவரே சொல்றாருங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது, உங்களை அறியேன், நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் அந்த உறவு, அந்த ஐக்கியம் இல்லை, அந்த ஐக்கியம் இல்லை. ஆனால் இயேசுவின் பெயரை சொன்னா பிசாசுகள் கூட நடுங்கிறது, பிசாசுக்குள்ள அற்புதம் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் கூட அற்புதங்களை செய்கிறது என்பதை வேதம் கட்டளையிடுகிறது. இயேசு சாமி பிசாசு கூட செவி கொடுக்கிறார். லேகியோன் பிசாசு என்னை வேதனைப்படுத்த வந்தான்னு சொல்லி கேட்கிற பொழுது, அப்ப லேகியோன் பிசாசு சொல்ற, ஆண்டவரே அந்த பாதாளத்துக்கு என்ன அனுப்பிடாத, என்னவ அந்த பன்னி கூட்டத்துக்கு என்ன அனுப்பிடு அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த வார்த்தை கூட ஆண்டவரு போ, ஓஞ்சி போ, அல்லேலூயா சொல்றாங்க இல்லீங்களா, அந்த பன்னி கூட்டத்துக்கு போ, சரி போயிடு அப்படின்னா பிசாசு கூட இயேசுவின் நாமத்தினால அந்த ஜெயத்தை பெற்று ஓடுது. அப்ப பிசாசுகள் கூட அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பிசாசு கூட ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அப்படிப்பட்ட பிசாசுடைய தன்மைகளை சுவாபங்களை பெற்றவர்கள்தான் இந்த தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, பிசாசுகளை துரைத்தினாலும் சரி, அற்புதங்களை செய்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். அப்படி என்றால் அவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு, அந்த ஐக்கியம், அந்த இருதயம் தேவனோடு இராதபடியினால் தான். ஆகியால்தான் மத்தேயு 15 அதிகாரம் 8 சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. வாசிட்டது அடுத்த வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்க. அப்ப தேவன் மனஸ்தாபப்படுகிற ஒரு சூழ்நிலை, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஆராதனை செய்கிறவர்களை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்பதை இயேசுவானவர் அங்கு குறிப்பிடுகிறார். அங்கு இயேசுவானவர் குறிப்பிடுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 13 வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டு கற்பனையாயிருக்கிறது. மனுஷரால் போதிக்கப்படுகிற ஒரு கற்பனை. நம்ம கூட ஒரு கற்பனை பண்ணிட்டோம்னா ஏதாவது பேசுறோம், ஏதாவது யோசிக்கிறோம், ஏதாவது செய்யணும். அந்த கற்பனையில் தான், மனுஷருடைய கற்பனையில் தான் போயிருக்கிறானே தவிர கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷரிடத்தில் இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இது ஒரு மகிமையான ஆராதனை இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில ஒரு மகிமைக்குரிய ஆராதனையாய் காணப்படவில்லை. நாம் சாதாரணமான ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. அசையாத நகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் அதற்கேற்ற ஆராதனையாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த ஆராதனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, ரோமர் 12 அதிகாரம் 1-2 மீண்டும் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்றார் பவுல் மூலமாக, சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமும் தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் உண்மையுள்ள ஒரு ஆராதனை. அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற்றப்படணும். இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு இணைக்கப்படுகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் இணைக்கப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனம், நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்குங்கள். அப்ப மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ஆராதனை, அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை.
தன்னைத்தான் மறுரூபமாக்கப்படுவது. தேவ சமூகத்துக்கு தேவ பிள்ளைகள் வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட மறுரூபமாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு நேராய் தன்னை ஆயத்தப்படுத்துவது, அல்லது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்வது, சரிப்படுத்துவதுதான் ஒரு பக்தியுள்ள ஆராதனை. அந்த பக்தியுள்ள ஆராதனையை நாம் பயத்தோடும் பக்தியோடும் கிருபைக்காக நாம் காத்திருந்தாதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் கடந்து போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசித்து பார்த்தால் அவன் கடந்து போகிற தேசங்களிலே, சஞ்சரித்த தேசங்களிலே எங்கு சென்றாலும் தேவனை தொழுதுகையை அவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவனாயிருந்தான். அவன் நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். தேவனுடைய விஷயத்தில் அவன் ஜாக்கிரதையாயிருந்தான். தேவன் விரும்புகிறபடி அவன் நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவனாயிருந்தான். ஆகையால் தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு மாபெரும் பெயரை இந்த நாளிலும் அவன் பெற்றுக்கொண்டான். என் அன்புக்குரிய தேவஜனமே, ஆபிரகாம் அவன் கடந்து போன ஆண்டுகள் பல நூற்றாண்டுகளாகிவிட்டது. 1000 ஆண்டுகளாக கடந்து போனது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் அவனுடைய பெயரை இன்றைக்கும் வேத புத்தகம் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு காரணம் அவன் கர்த்தரை தொழுது கொள்வதில் ஒரு ஜாக்கிரதையுள்ளவனாக, ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷனாக, கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி தொழுது கொள்ளுகிற மனுஷனாயிருந்தான். ஆகையால் தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் பெற்றான். அப்படிப்பட்ட ஆராதனையில நீயும் நானும் கடந்து வர வேண்டும். அந்த ஆராதனையில் இருந்தாதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தேவராஜ கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக நாம் காத்திருப்போம். அவர் பிரியப்படி ஆராதனை செய்வதற்கு நம்மை தாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குள்ளே நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் 173வது பாடல், வாருமையா போதகரே என்ற பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையும் நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிடும், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிடும், சேருமையா பந்தனியில், சேருமையா பந்தனியில், சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம், வலுமங்கே இருளாச்சே உத்தமனே வாருமையா, வலுமங்கே இருளாச்சே உத்தமனே வாருமையா, அழைத்திரவு காத்திருப்போம், கழுத்திரவு காத்திருப்போம், காதலனே கருண செய்வாய், காதலனே நடுவிலென்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க,
நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயகர்கள் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தாட்பரனே நலம் தருள்வாய். உந்தன் மனை திரு சபையை உலகமெங்கோ வளர்த்திடுவோம். உந்தன் மனை திரு சபையை உலகமெங்கோ வளர்த்திடுவோம். பந்த மர பரிகரித்து, பந்த மர பரிகரித்து, பாக்கியமளித்து தாண்டருள்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடா தங்கேராம். வாருமையா போதகரே, வந்த